வணக்கம். அடுத்த நகர்வுக்கு தயாராகும் இரண்டு முக்கிய புள்ளிகள், வலை விரிக்கும் பெரிய கட்சிகள், என்ன நடக்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்தில் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். தேர்தல் சமயத்தில் கட்சி மாறும் கட்சிகள் வழக்கமானவை. பெரிய கட்சிகள் தங்களின் எதிர் முகாமை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு மாற்று கட்சியினுடைய முக்கிய முகமானவர்களை தங்கள் பக்கம் இழுப்பது ஒரு வியூகமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இரண்டு முக்கியமான கட்சிகளில் அதிருப்தியாளர்களாக ஒதுங்கி விலகி இருப்பவர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் தரப்பு மும்முறை காட்டி வருகிறது. நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியரான மருது அழகுராஜ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கொண்ட அதிருப்தியின் காரணமாக ஓபிஎஸ்ஸின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு பக்கமாக ஒதுங்கினார். ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காத காரணத்தினால அங்கு மும்முரம் காட்ட முடியாத சூழல் மருது அழகுராஜுக்கு இருந்து வருகிறது. இதனால் நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சிக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக மருது அழகுராஜ் பேசிக் கொண்டிருந்தார். அவர் தவேகாவில் இணைவதாக பேச்சுவார்த்தைகளும் அடிபட்டது. தவேகா பக்கத்திலிருந்து சரியான சிக்னல் நம்முடைய மருது அழகுராஜுக்கு கிடைக்கல. இதனால மீண்டும் எடப்பாடியை மட்டுமே எதிர்த்து வந்தாரு நம்ம மருது அழகுராஜ். இதை கவனித்த ஆளும் தரப்பு மருது அழகுராஜிடம் பேச ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்றது எனவும் ஆளும் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. விரைவில் இவர் நம்முடைய கட்சியில் இணைக்கலாம் அப்படின்ற செய்தியும் வெளிவர இருக்கு. அதே போலதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாவும் சில மாதங்களாக எந்த பக்கமும் செல்லாம அமைதியே காத்து வராரு. இரண்டு பெரிய கட்சிகளிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் பனையூர் தரப்பையுமே காளியம்மாள் சந்தித்ததாகவும் தகவல்கள் உலா வருகிறது. அங்கு நடந்த பேச்சுவார்த்தை அவருக்கு திருப்தி அளிக்காததுனால இதனால அமைதியாக ஒதுங்கியிருந்த அவரையும் ஆளும் தரப்பு ஒரு அணியை அனுப்பி தன் வசப்படுத்த திட்டத்தை திட்டிருக்கு. காளியம்மாள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைத்தால் ஏறக்குறைய அவரும் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவார் என பேசப்படுகிறது. எது எப்படி சென்றாலும் விரைவில், அதாவது மருது அழகுராஜையும் காளியம்மாவும் சமீபத்தில் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. தாங்கள் இணைய போகும் புதிய முகாமை பற்றித்தான் இவர்கள் இருவரும் ஆலோசித்ததா சொல்றாங்க. மருது அழகுராஜையும் காளியம்மாளும் விரைவில் எந்த பக்கம் சாய போறாங்கன்றத அரசியல் நகர்வுகளை காத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.